ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, இப்போ எல்லா கடைகள்லேயுமே ஆஃபர் கொடுத்துட்டு வராங்க. அதாவது ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் அப்படின்னு சொல்லி ஒரு கடையில் வந்து ₹125 ஓல்டு கோல்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண போதில் பெர் கிராமுக்கு ₹125 எக்ஸ்ட்ரா தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கடையில் வந்து ₹75 வந்து எக்ஸ்ட்ரா தரேன்னு சொல்கிறாங்க. ஒரு கடையில் வந்து ஓல்டு கோல்டுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ₹50. இன்றைக்கி மார்க்கெட் ரேட் 8050 அப்படின்னா நாங்கள் 8100க்கு உங்கள் ஓல்டு கோல்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சில கடைகளில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 22 கேரட் ஓல்டு கோல்டாக இருக்குன்னா எந்த ரெடக்ஷனும் கிடையாது. அதாவது ஒரு 1% ரெடக்ஷன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, நமக்கு வேறு கடையில் வாங்கினது அப்படின்னா இந்த கடையில் கொண்டு வந்து கொடுக்குறப்ப அழுக்கு அது இதுன்னு சொல்லி 1% 2% வந்து நமக்கு கழிப்பாங்க. அப்படி கழிக்காமல் நாங்கள் அப்படியே எடுத்துக்கிறோம், என்ன வெயிட் இருக்கோ அந்த வெயிட்டை வந்து அப்படியே எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சில கடைகளில். ஸோ இந்த மாதிரி ஆஃபரில் கொண்டு போய் நம்ம ஓல்டு கோல்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னோம்னா நமக்கு ஒரு லாபம் இருக்கா, இல்லை அதில் வந்து நம்ம ஏமாந்து போகிறோமா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ நான் ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ நிறையா பேருக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து நிறைய நகைகள் வந்து இப்போலாம் லைட் வெயிட்டாக வாங்குகிறோம். அப்போ ஒரு 1 ஆர் 2 இயர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்குள்ளே நிறையா அது வந்து நெளிஞ்சு போகுது, உடஞ்சி போகுது. சரி என்னடா போட முடியலையே அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் வர்றப்ப நம்ம டக்குன்னு போய் கொடுத்துட்டு வேறு வாங்கிடுவோம். அப்படிங்கிறப்ப நமக்கு எந்த நஷ்டமும் கிடையாது, நம்ம ஒரு நல்ல பெனிஃபிட்டில் மாற்றிடலாம் அப்படின்னு நமக்கு மனசில் தோணும். ஸோ அப்படி மாற்றுறப்ப நமக்கு என்ன லாபம் கிடைக்கிது, நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்கா, இல்லை அதில் பெனிஃபிட் இல்லைன்னா அதை எப்படி நம்ம மாற்றினா நமக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாங்க. நான் ஃபர்ஸ்ட்லேயே சொல்கிறேன், அப்படி மாற்றுறதுனால நமக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. நீங்கள் வந்து அதாவது மேலோட்டமாக பார்க்குறப்ப ஓகே நமக்கு ஒரு அமௌண்ட்டு கம்மியாகும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் நான் ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டிருக்கேன், நீங்கள் அதை வாட்ச் பண்ணிவிட்டு நீங்களே டிசைட் பண்ணுங்கள். ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இஸ் ஒர்த் ஆர் நாட், இதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இப்போ சப்போஸ் என்கிட்ட ஒரு 10 கிராம் ஓல்டு கோல்டு இருக்குது, அதனால் நான் புதுசாக ஒரு 10 கிராம் உள்ள ஒரு நகையை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது புது நகைக்கான கால்குலேஷனுங்க. 10 கிராம் வந்து கோல்டு ரேட் வந்து இன்றைக்கி மார்க்கெட் ரேட் பெர் கிராம் ₹8050, 10 கிராமுக்கு ₹80,500 வருது. ஸோ நான் ஒரு மினிமம் வேஸ்டேஜ் உள்ள நகையை தான் சூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு 10% வேஸ்டேஜ் உள்ள நகையை சூஸ் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அதுக்கு ஒரு ₹8050 வந்து செய்கூலி சேதாரம்னு விழுவும் நமக்கு. இதுவே வந்து நமக்கு இதுவே நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஹையாக போனீங்க, ஆன்டிக் நகையெல்லாம் போனீங்கன்னா 18 அந்த மாதிரிலாம் விழும் உங்களுக்கு. ஸோ இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு ஒரு ₹88,550 வருதுங்க. அதுக்கு 3% ஜிஎஸ்டி போடுவாங்க. ஸோ அதோடைய மார்க்கெட் ரேட் பார்த்திங்கன்னா இன்றைய தேதிக்கு ஒரு ₹2,657, ஒரு ₹2,700 வச்சுக்கோங்க. ஒரு சில பேரில் ஹால்மார்க் சார்ஜஸ்லாம் போடுவாங்க, ₹45 அதெல்லாம் போடுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட ₹91,206 வந்துருச்சு. இப்போ நான் 10 கிராம் ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ₹125 எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்கல்ல, அந்த ₹1250 அப்போ 10 கிராமுக்கு. இதை வந்து இந்த ஜிஎஸ்டிலாம் போட்டக்கப்புறம் தான் மைனஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு அந்த பில் அமௌண்ட்லேருந்து. ஜிஎஸ்டி போடுறதுக்கு முன்னாடியே மைனஸ் பண்ண மாட்டாங்கங்க. ஸோ எனக்கு ஒரு ₹89,956, கிட்டத்தட்ட 90,000 வருது. ஸோ இப்போ நீங்கள் வந்து செய்கூலி சேதாரமே ஒரு ₹8,500 கொடுத்துருப்பீங்க. ஆனால் நமக்கு கழிச்சது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ₹1,250. இப்போ வந்து நீங்கள் செய்கூலி சேதாரம் இதுவே வந்து ஒரு 7%ன்னு வாங்கியிருந்தீங்கன்னா இதை விட கம்மியான அமௌண்ட்டு தான் வரும். ஸோ நம்ம ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போதில் நீங்கள் வந்து ஓல்டு கோல்டுக்கு அதிகமாக காசு தராங்க அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா நீங்கள் வந்து செய்கூலி சேதாரத்தில் அடிபட்டு போவீங்க. ஸோ இப்போ நம்ம கடையில் வந்து 10% சொல்லியிருக்காங்க, நம்ம அந்தாந்தான்னு குறைச்சி ஒரு 7% வாங்குறீங்கன்னு நினச்சிக்கோங்க. அதுதான் ஒரு பெரிய ப்ராஃபிட்டாக இருக்குமே தவிர, அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் ஓல்டு கோல்டுக்கு வந்து ஆஃபர் கொடுத்துருக்கோம்ல மேடம், அதனால் நாங்கள் இது பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி ஏதாவது ஒரு ஆஃபர் தானே அவங்களால கொடுக்க முடியும்னு நம்மளும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிடுவோம் அந்த இடத்துல. இதுவே வந்து உங்களோட ஓல்டு கோல்டு வந்து ஒரு செயினாவோ இல்லை ஒரு ஏதோ ஒரு நகையாக இருக்கிறப்ப அதில் அழுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சில மில்லிகிராம்ஸ் வந்து மைனஸ் பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 மில்லிகிராம் மைனஸ் பண்ணாங்கனாலே நமக்கு எவ்வளோ குறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிராம்ங்கிறது 1000 மில்லிகிராம்ங்க. ஸோ 100 மில்லிகிராம்ங்கிறது நமக்கு கிட்டத்தட்ட ₹800 வரும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 10 கிராம் வாங்க போகிறப்ப அப்படின்னா நமக்கு 200 மில்லிகிராம் 2% வந்து குறைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 2%னா 200 மில்லிகிராம் குறையுங்க. ஸோ 100 மில்லிகிராம்ங்கிறது ₹800 வருது அப்படின்னா 200 மில்லிகிராம்ங்கிறது வந்து கிட்டத்தட்ட ₹1600 வரும். ஸோ ஒரு 200 மில்லிகிராம் தானே போகுது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா
அவங்க எக்ஸ்சேஞ்ச் ஆஃபராக கொடுக்குறது ஒரு 1250 ரூபா தான். ஆனால் அதிலே அவங்களுக்கு ஒரு 450 ரூபா லாபமாக தாங்க இருக்கும் உங்களுக்கு. ஆக மொத்தம் நம்ம ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுனால நமக்கு எந்த ப்ராஃபிட்டும் கிடையாது. நார்மலாக வந்து ஒரு பாம்பே கலெக்ஷன், கொல்கத்தா கலெக்ஷன் இதெல்லாம் பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஒரு 14% வேஸ்டேஜ் வந்து போடுறாங்கங்க. அப்படி ஒரு 14% வேஸ்டேஜ் போட்டு ஒரு 3% ஜிஎஸ்டிலாம் போட்டாங்க அப்படின்னா ஒரு 94,523 ரூபா வருதுங்க. ஸோ இதில் போய் நமக்கு அடுத்து வந்து ஒரு 1250 ரூபா மைனஸ் பண்ணாங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 93,250 ரூபா கிட்ட வந்துருங்க. ஒரு கிராமுக்கு 1% வேஸ்டேஜ் அப்படின்னு வச்சிங்கன்னா 80 ரூபா 50 காசு வருதுங்க. ஒரு ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறப்போ ஒரு 2% எடுத்தாங்கன்னா கூட கிட்டத்தட்ட 160 ரூபா எடுத்துக்குவாங்க. அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கிராமுக்கு வந்து 35 ருபீஸ் அவங்களுக்கு லாபம் தான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஓல்டு கோல்டெலாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் நீங்கள் போட்டுருங்க. ஸோ இன்றைக்கி 10 கிராம் இருக்குன்னா அது 10 கிராமாக அவங்க வந்து கணக்கு வச்சுக்கிட்டுவாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு 11 மந்த் ஸ்கீமில் போடுறீங்க, இல்லை ஒரு சில கடைகளில் வந்து நீங்கள் செயின் தான் எடுக்க போகிறீங்கன்னா ஒரு 7% வேஸ்டேஜ்லேருந்து செயின்லாம் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து ஒரு 7 மந்த்லேயே போய் எடுக்கிறப்போ ஒரு 7% வேஸ்டேஜ் வந்து கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க அவங்க. அப்போ ஒரு 7 மாதத்துலேயே அந்த இதை லாக் பண்ணி நீங்கள் வந்து ஒரு 7 மாதம் கழித்து போய் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ என்ன பொருள் வாங்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்த வேஸ்டேஜ் வந்து எப்போ நமக்கு குறையும் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து அந்த ஓல்டு கோல்டை அப்படியே புது கோல்டாக நீங்கள் செய்கூலி சேதாரம் கொடுக்காமல் வாங்குறது தாங்க பெஸ்ட்டு. ஸோ நீங்கள் எல்லாருமே மைண்டில் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போலாம் வந்து செய்கூலி சேதாரம் அப்படிங்கிறது மேக்கிங் சார்ஜுங்கிறது ஒரு பொருள் செய்கிறதுக்கு 1000 ரூபாய் கூலி கொடுத்துட்டு இருந்தது போய் இன்றைக்கி வந்து பர்சன்டேஜ் கணக்கில் பார்க்குறப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு ஒரு பர்சன்டேஜ் அப்படின்னு வச்சிங்கன்னா 80 ரூபா 50 காசு வருதுங்க. ஸோ கிட்டத்தட்ட 80 ருபீஸ் கிட்ட வருது. இதுவே நம்ம ஒரு 10 கிராம் உள்ள பொருள் வந்து 1% வேஸ்டேஜே வந்து கிட்டத்தட்ட 800 ருபீஸ் வந்துடும் உங்களுக்கு. இதுவே நம்ம வந்து மினிமம் ஒரு காயின் வாங்க போகிறோன்னா கூட நமக்கு 2% டையிங் சார்ஜு அப்படின்னு போடுறாங்க. இது போக 3% கம்பல்சரி வேஸ்டேஜ் நம்ம கொடுத்து தான் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சேதாரத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ பார்கெயின் பண்ணி பேசி நீங்கள் குறைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு லாபம் தாங்க. ஒரு 15% இருக்க பொருளுக்கு வந்து நீங்கள் வந்து குறைச்சி 12% இல்லை ஒரு 10% கொண்டு வரீங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய லாபத்தை பார்க்கலாம். இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இதெல்லாம் விட்டுட்டு நம்ம பர்சன்டேஜில் வந்து கம்மி பண்ணுற கடைகளாக இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எப்போ ஆஃபர் போட்டாலுமே வந்து கிராமுக்கு எக்ஸ்ட்ரா 50 ரூபா இல்லை நியூ கோல்டுக்கே வந்து நாங்கள் 50 ரூபா தள்ளுபடி தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பர்சன்டேஜில் தர்றாங்களா? இப்போ வந்து மேக்கிங் சார்ஜில் வந்து நாங்கள் ஃபேட் 50% அந்த மாதிரிலாம் போடுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பெஸ்ட் ஆஃபராக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதுலேயுமே என்ன செய்கிறாங்கன்னா நார்மலாகவே வந்து ஒரு 10% விற்கிற பொருளை வந்து 20% சொல்லி அதுலேருந்து விலை குறைக்கிற மாதிரி குறைக்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த முல்லை மொட்டு ஹாரம், அதுக்கப்புறம் கேரளா டைப் ஹாரம் இதெல்லாம் வந்து லெஸ் வெயிட்லேயும் கிடைக்கும். அதோடைய செய்கூலி சேதாரமும் வந்து கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு. இது வந்து நான் மோஸ்ட் ஆஃப் த கடையில் பார்த்துருக்கேன்னா 8%லேருந்து ஸ்டார்ட் ஆகிற கடைகளும் இருக்குது. 8, 10, 12. ஆனால் பெரிய பெரிய பிராண்டட் ஷாப்ஸில் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த டைப்புக்கே வந்து உங்களுக்கு வந்து 18%, 20% வரையும் போடுறாங்கங்க. ஸோ ஒரு ஹாரம் நீங்கள் இந்த மாதிரி பெரிய நகைலாம் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கடைக்கு 4 கடை போய் சேதாரம் எவ்வளோ போடுறாங்க அந்த பர்டிகுலர் பேட்டர்னுக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. 4 டைப் ஹாரம் பாருங்கங்க. கேரளா டைப், கொல்கத்தா டிசைன், மும்பை டிசைன், டர்க்கி டிசைன் அதெல்லாம் பாருங்கள். ஒவ்வொன்றுக்கும் அந்த கடைகளில் எவ்வளோ வேஸ்டேஜ் சொல்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கடைக்கு போகிறீங்களா அதே டைப்பில் ஒவ்வொரு இதுலேயும் பாருங்கள். ஸோ எந்த கடையில் உங்களுக்கு வந்து சாலிடாக அந்த செய்கூலி சேதாரம் வந்து கம்மியாக இருக்குது, ஃபினிஷிங் வந்து ஓகே நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கோ அங்கே நீங்கள் வந்து பொருளை செலக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வேஸ்டேஜ் அவங்க எவ்வளோ சொன்னாலும் அதில் வந்து பார்கெயின் பண்ணுறதுக்கு பாருங்கங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 10 கிராம் நகை எடுக்கிற போகிறப்ப 1% வேஸ்டேஜ் வந்து நீங்கள் பார்கெயின் பண்ணி குறைச்சா கூட 800 ருபீஸ் கிட்ட உங்களுக்கு லாபமாக தான் இருக்கும். ஸோ ஓல்டு கோல்டை தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நீங்கள் வாங்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஓல்டு கோல்டு வந்து ஆஃபர் போட்டிருக்காங்கங்கிறதுக்காக போய் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. எங்கே வந்து செய்கூலி சேதாரம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் உங்கள் கோல்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. குறைஞ்சது ஒரு 3 கடையிலையாவது உங்களுடைய ஓல்டு கோல்டுக்கு எஸ்டிமேஷன் வாங்குங்க. அப்படின்னா தான் உங்களுக்கே வந்து அது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத உங்களாலே ஜட்ஜ் பண்ண முடியும். இப்போ ஓல்டு கோல்டு போய் பழசு போடுறப்ப அது ஒரு 916 நகை இல்லை கேடிஎம் நகை அப்படின்னா நிறைய வேஸ்டேஜ் போடுவாங்க. ஸோ அப்போ எப்படி கால்குலேஷன் போடணும், அவங்க போடுற கால்குலேஷன் கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் ஜட்ஜ் பண்ணக்கூட ஈஸியாக ஜட்ஜ் பண்ணாங்க.
ஸோ நம்ம சேனலில் இந்த வீடியோ இருக்குது. அதோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேங்க. கண்டிப்பாக அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.